ஃபார் த செல் ரியாக்ஷன் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. வேல்யூ கொடுத்தாச்சு. ஓகே, நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணுமா, ΔG வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு ΔG ஃபார்முலா தெரியும், -NFE. இதில் n எப்படின்னா என்னதுன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், இந்த ரியாக்ஷனில் எத்தனை எலக்ட்ரான் வந்து டேக் பார்ட் பண்ணியிருக்கு அதுதான் n. F வந்து ஃபேரடே கான்ஸ்டன்ட். வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் ஆனோடில் என்ன நடக்கு, கேத்தோடில் என்ன நடக்குன்னு நான் ஏன் எழுதியிருக்கேன் அப்படின்னா n வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே, ஸோ இதில் எது ஆக்சிடைஸ் ஆகிருக்கு, இதில் வந்து 3+ வந்து 2+ ஆகிருக்கு. அப்போ என்ன ஆயிருக்கு, ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்படி தானே, ஒரு எலக்ட்ரான் வந்து கெயின் பண்ணியிருக்கு. அப்போ கேத்தோடில் வந்து Fe3+ வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி Fe2+ஆக மாறியிருக்கு. ஓகே, ஆனோடில் என்ன ஆயிருக்கு, 2I- வந்து 2 ஒவ்வொரு ஐயும் ஒவ்வொரு எலக்ட்ரானும் கொடுத்துரும். ஸோ ஒரு ஐயில் இப்போ பாருங்களேன், இது வந்து லூயிஸ் டாட், அதுக்கு தான் எழுதியிருக்கேன். ஸோ ஐயோட அவுட்டர் ஷெல்லில் 5s2 5p5 இருக்கும். ஓகே, மொத்தம் 7 எலக்ட்ரான்ஸ் வந்து ஐயோட அவுட்டர் ஷெல்லில் இருக்குது. அது ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணால் என்ன ஆயிரும், 8 எலக்ட்ரான்ஸாக மாறிடும். அதனால் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒரு ஐ வந்து ஒவ்வொரு எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இதில் 2 ஐ இருக்கிறதுனால 2 எலக்ட்ரானை நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் அதோட லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த 2 எலக்ட்ரானையும் அது கொடுத்து நியூட்ரலைஸ் ஆகிடுச்சு, I2ஆக மாறிடுச்சு. ஓகே, அதுதான் இதில் எழுதியிருக்கேன். இப்போ இதுக்குள்ளே எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இதுக்கிட்ட இருக்குது, எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இல்லை. ஸோ ஆனோடில் ஆக்சிடேஷன் நடந்திருக்கு, 2 எலக்ட்ரான் கொடுத்துருக்கு. கேத்தோடு அந்த 2 எலக்ட்ரானை வாங்கிட்டு, ஸோ n வேல்யூ வந்து 2. ஓகே, இது தெரிஞ்சால் தான் நம்ம n வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ F கொடுத்துட்டாங்க, வந்து தெரியும். ஸோ அதை அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு இந்த யூனிட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ கூலும், மோல் இன்வெர்ஸ், வோல்ட், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த CVன்னு இருக்குல்ல, கூலும் இன்ட்டு வோல்ட், அதை நம்ம வந்து ஜூல்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஜூல் மோல் இன்வெர்ஸ். அதுக்கப்புறமா இந்த ஜூலை நான் கிலோ ஜூலாக மாற்றிருக்கேன். கிலோ ஜூல் கிலோனாலே என்னது 10^3. ஸோ 1000 ஜூல். இந்த ஜூல் மட்டும் வேணும்னா இந்த 10^3 வந்து இந்த சைட் போச்சில் 10^-3 கிலோ ஜூல். ஸோ இந்த ஜூலுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கேன், 10^-3 கிலோ ஜூல். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் வந்து A. ஓகே, தேங்க்யூ.